ஒரு சின்ன பதிவு. அதாவது எவ்வளோ அசிங்கப்பட்டு எவ்வளோ கேவலப்பட்டு செருப்பால் அடித்தாலும் புத்தியே வராத 3 கேட்டகரி இருக்காங்க. யார் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்நன்றி மறவா செம்மல். யாரோ ஒருத்தவங்க நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதே பர்சன் நம்ம கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க மாறி இருப்பாங்க. ஆனால் அது தெரிஞ்சுமே நீ அன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது உதவி பண்ணல, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, உனக்கு நான் உண்மையாக இருப்பேன், உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு மேலும் மேலும் ஏமாந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் முட்டாள். அண்ட் செகண்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ணர் பரம்பரை. அதாவது ஒருத்தவங்க யாராவது வந்து அழுது பொய்யோ உண்மையோ கண்ணில் கண்ணீரை பார்த்துட்டா போச்சு, நம்ம போட்டிருக்கிறத கூட கழட்டி கொடுத்துட்டு வந்துருவோம். அது செகண்ட் கேட்டகரி. அண்ட் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முட்டாள் யார் அப்படின்னா காதல் அரசிகள், காதல் மன்னர்கள். அதாவது நம்ம ஒருத்தவங்க உசுரா இருக்காங்க தெரிஞ்சு அவங்க லவ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல, அந்த மானங்கிட்டனா என்கிட்ட 4 பக்கமும் ஓட்டிக்கிட்டு உங்க சைட்லேயே ஓடிட்டு இருக்கும். இது எல்லா விஷயமும் தெரிஞ்சு நான் அவங்கள உண்மையா லவ் பண்றேன், நான் உண்மையா தானே இருக்கேன், அதனால அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாரி வாரி வழங்கி லாஸ்ட்ல மொத்தமா நாமத்தை போட்டு போனதுக்கு அப்புறம் போல்னு உட்காந்து அழுகிறது. இது 3வது முட்டா. ஸோ இந்த 3 கேட்டகரிக்குமே பொருந்துற ஒரே விஷயம் அன்பு. ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அந்த அன்புங்கிற விஷயம் தான் அடிப்படையா வந்து நிக்குது. இந்த அன்பு கொடுக்கறதுல தப்பு இல்லைங்க. நமக்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போறவங்களுக்கு எதுக்குங்க வேஸ்டா கஷ்டப்பட்டு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி, உங்களோட நாட்களை வேஸ்ட் பண்ணி, உங்களோட அழகான அன்பை வேஸ்ட் பண்ணி எதுக்கு இப்படி ஏமாந்து நிக்கணும்? கடைசியில ஏமாறுவோன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. ஸோ ஒரு இடத்துல நம்ம ஏமாறுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னு தெரிஞ்சா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துருங்க. உண்மையா சொல்றேன், நமக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு, அதாவது அவங்க ஏதாவது சில தவறுகள் செஞ்சிருந்தா கூட அவங்கள்ட்ட இறங்கி போறதுல தப்பு இல்லை. நம்மளை ஏமாத்தி நம்மளை சீட் பண்ணி நம்ம வாழ்க்கையே அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள தயவு பண்ணி அடியோட வெட்டி வீசிருங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரின்னு கமெண்ட் பண்ணுங்க.